பேக்கிங்கில் அடுத்தது ட்ரீம் கேக் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம்ப்பா. டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அதுக்கு 1 கப்பு மைதா, 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு, ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா சலிச்சிக்க வேண்டியது தான். சலிச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் 2 முட்டை, ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு பவுடர் சுகர் சேர்த்து இடையில பீட் பண்ணிக்கணும்ப்பா. அதுக்கப்புறமா 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்து பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் 2 ஸ்பூனு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் மாற்றி ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ஃப்ரீட் பண்ண அவனில் 20 to 25 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் டார்க் சாக்லேட்டும் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா நம்ம விப்பிங் க்ரீமை விப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டையும் சேர்த்து நம்ம விப் பண்ணிக்கணும்ப்பா. விப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்பாஞ்சுக்கு மேலே நம்ம பாலும் சாக்லேட்டும் சேர்ந்ததை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்ச அந்த சாக்லேட்டை அடுத்த லேயர் போட போகிறோம். அடுத்த லேயர் போட்டதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா நார்மல் சாக்லேட்டும் தனியாக மெல்ட் பண்ணி வச்சுக்கணும்ப்பா. இந்த லேயரெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் 3ஆக செஞ்சோம். இந்த லேயரெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா தனியாக நாங்கள் மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை இதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டதுக்கப்புறமா அதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ளே எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா எல்லாமே செட் ஆகணும் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் கடைசியில் நாங்கள் கொக்கோ பவுட்ரு மேலே டஸ்ட் பண்ணிட்டோம்ப்பா. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது.